ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அடுத்தது வந்து ரிங் நாட், அப்புறம் வந்து புல்லியன் நாட். இந்த 4 நாட்டும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த 4மே வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி போடலாம். நான் வந்து இன்றைக்கி எம்ப்ராய்டரி த்ரெட்டில் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து சேம் ஸ்டெப் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ஃபாலோ பண்ணலாங்க. இப்போ எம்ப்ராய்டரி த்ரெட்டை நூலை வந்து ஒத்தியாக கொடுத்தீங்க அப்படின்னா 2 இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு நூலை வந்து கீழ்ப்பக்கமாக இருந்து மேலே எடுத்துகிட்டு சுற்றி நீங்கள் இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க. இது பேர் தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். இன்னொரு தடவை நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் வந்து கீழேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எடுத்த நூல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த ஊசி மேலே வந்துட்டு நம்மளோட நூலை வந்து சுற்றணும். அதிகபட்சம் நம்ம 3 தடவை வரைக்கும் நம்ம சுற்றிக்கலாங்க. 2 தடவை சுற்றுனிங்கன்னா மீடியமாக இருக்கும். சின்னதாக ஒரு டைம் சுற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக வரும். 3 டைம் சுற்றுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நாட்டு வருங்க. இந்த நாட் பேர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற 4 நாட்டுமே வந்து நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணியே போடலாங்க. இந்த நாட் மட்டுமே வச்சுட்டு ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எம்ப்ராய்டரி த்ரெட் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கமாக நூலை எடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நூல் எடுத்தாலே 2 நூல் வந்துடும். இதுவே வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 7, 8 அந்த மாதிரி நூல் எடுத்திங்கன்னா தான் 8 தடவை எடுத்தீங்க அப்படின்னா தான் அது 16 தடவையாக நம்மளுக்கு நூலுக்குள்ளே போட்டால் கிடைக்கும். அப்போ தான் ரொம்ப மொத்தமாக இருக்குங்க. அடுத்தது நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த எல்லா நாட்டுமே. ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லா நாட்டுக்குமே பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, பேசிக்காக வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போட்டு எப்படின்னு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் போடும்போது. இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் அதே மாதிரி தாங்க. ஒரு சைட்லேருந்து நீடில் இந்த மாதிரி கிளாத்துலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு அந்த லாங் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு 1 2 3 அப்படின்னு 3 டைம் நீடில் மேலே த்ரெட்டை சுற்றிட்டு அதே இடத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீடில் கீழே குத்திட்டு கீழே வரும்போது லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நீடில் வந்து அழகாக உங்களுக்கு கீழே வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வராத மாதிரி இருக்கும், அப்புறமா வந்து அழகாக உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ மேலே ஒரு நாட் மாதிரி வந்துடுச்சிங்களா, இதுதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நான் வந்து இன்னொரு 2 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீடில் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக இருந்து மேலே வெளியில் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு நீடிலில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ வந்து அப்படியே வந்து த்ரெட்டை கீழே விடணுங்க. இந்த மாதிரி கீழே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். கீழே வர நான் எப்படி வந்து இந்த த்ரெட்டை விடுறனோ அந்த மாதிரி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக வந்து நாட் வருங்க. இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சுட்டு எல்லா நாட்டையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். நிறையா வந்து டிசைன்ஸு வந்து நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க்ஸ் வந்து பண்ணலாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரூச்சஸ் வீடியோஸ் எப்படி நார்மல் நீடில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தாங்க. ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிங் நாட் தாங்க பார்க்க போகிறோம். ரிங் நாட் ரொம்ப ஈஸிங்க. சேம் அதே மாதிரி தான். நீடில் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீடில் ஒரே டைம் இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, மேலே இருக்க த்ரெட்டை கீழே இந்த மாதிரி கீழே பக்கமாக கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு நம்ம ஃபிங்கரை வந்துட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னா நீடில் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. 3 த்ரெட்டையும் பிடிச்ச மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரவுண்டு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு கை வச்சுட்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு ரிங் ஃபார்ம் ஆகிடுங்க. இது வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக பெரிய சைஸில் வந்து போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா நீட்டான ஒரு ஃப்ளார் வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில்குள்ளே ஒரு ரவுண்டு சுற்றிக்கிறோங்க. சுற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ரவுண்டு வேணும் அப்படின்ற அளவுக்கு அந்த சுற்றும் போதே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை மட்டும் அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல கை வைக்கணும் அப்படின்னா
அந்த 3 த்ரெட்டும் சேருது இல்லைங்களா, மேலேருந்து எடுத்த த்ரெட்டு அந்த ரிங்கு அது 2யும் அந்த இடத்துல கை வச்சுட்டு த்ரெட் இந்த மாதிரி கீழே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ரிங் வந்துடுங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய எடுத்த உடனே அந்த கிளாஸில் வந்து முடிச்சிட மாட்டாங்க ரிங் நாட்டு, கொஞ்சம் வந்து தடுமாறுவாங்க. அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக வருது எல்லாத்துக்குமே. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி ரிங் நாட் சொல்லி கொடுத்துட்டு அவங்க எப்படின்னு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து சில்க் த்ரெட்டில் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு மேலே இருக்க த்ரெட்டு இந்த மாதிரி கீழே பக்கமாக கொண்டு வந்துட்டு நம்ம கை வச்சு ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீடில் வந்து கீழே இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு ஒரு ரிங் வந்து கிடச்சிருங்க. இவ்வளோதாங்க ரிங் நாட்டு. இந்த ரிங் நாட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளார்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து புல்லியன் நாட்டு. இந்த புல்லியன் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இதை வச்சுட்டும் நம்ம எல்லா சிங்கிள் நாட்டையும் வச்சுட்டுமே நீங்கள் ஒரு பெரிய ஒரு டிசைனே வந்து கம்ப்ளீட் பண்ணலாங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து ஃபில்லிங்காக இருக்குங்க இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீடில் இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இன்னொரு ஆப்போசிட்டில் போயிட்டு இந்த மாதிரி த்ரெட் கிளாத்துக்குள்ளார விட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நம்ம எடுத்துருப்போம் இல்லைங்களா த்ரெட்டை, அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடியில் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி 10 டைம் 15 டைம் 20 டைம் அப்படின்னு சுற்றணும். அதிகமாக இந்த டிசைனை ஒரே இடத்துல நம்ம போடுறோம் அப்படின்னா ரஃப்பாக ஒரு கிளாத்தில் ஃபஸ்ட்டு அந்த டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ சுற்றினா கரெக்டாக வருதுன்னு போட்டு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எவ்வளோ சுற்றுறது அப்படின்றதுக்கு. நான் இந்த டிசைனுக்காகன்னு சொல்லலை, ஒரு டிசைனை ப்ளவுஸ் ஃபுல்லாக போட போகிறீங்க அப்படின்னா அதை எடுத்தோடனே ப்ளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஒரு ரஃப் கிளாத்தில் சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா அதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் எல்லாமே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம ப்ளவுஸில் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த பாருங்கள் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே விட்டு எடுத்துட்டேன் நீடில். அதுக்கப்புறமா வந்து நீடில் மேலேயே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 டைம் சுற்றினா எனக்கு போதும். அந்த அந்த கேப்புக்கு ஒரு 10 ரவுண்ட் சுற்றினாலே போதும் அப்படின்ருக்குங்க. நீடில் வந்து கொஞ்சம் வெளியில் வராதுங்க, சிரமமாக இருக்கும் ஆரம்பத்தில். நான் ரொட்டேட் பண்ணுறேன் இல்லைங்களா, லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த நீடில் மேலே நம்ம த்ரெட்டை சுற்றுறோம் இல்லைங்களா, அந்த சுற்றுற இடம் வந்து ரொம்ப டைட்டாக சுற்றிடுவீங்க. அதனால் வந்து உங்களுக்கு நீடில் வெளியே வராமல் இருக்கும். ரொம்ப ஜென்டிலாக சுற்றுங்க. இப்போ நான் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே விட்டுட்டு நீடில் இவ்வளோ பெருசுக்கு வெளியில் எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாக சுற்றுங்க, ரொம்ப லூஸாக வேணாம், ஓரளவுக்கு லூஸாக சுற்றுங்க. ரொம்ப டைட்டாக சுற்றுனீங்க அப்படின்னா அந்த நீடில் வந்து அந்த த்ரெட்லேருந்து நம்மளுக்கு வெளியில் வராது. அதே மாதிரி எடுக்கும்போதும் அப்படியே நேராக எடுக்காதீங்க, அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் நீடில் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுண்ட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஆப்போசிட்லேயே குத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரி நாட் விழுந்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த புல்லியன் நாட் வச்சு எப்படி ஒரு ஃப்ளார் பண்ணலாம் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதையும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேர்ல் வந்து நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க. இது வந்து ஒயிட் கலர் 3mm பீடு. இது வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க பாருங்கள். நீங்கள் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அது நேராக தைச்சது. இப்போ வந்து ஒரு பீடை சுற்றி நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து நீடில் எடுத்துகிட்டு கிளாத்துக்குள்ளே நீடில் இந்த மாதிரி விட்டுக்கணுங்க. விட்டுட்டு நான் வந்து இந்த ரவுண்டு சுற்றி வரத்துக்கு எனக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படின்னா 20 டைம் வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும், சுற்றணும். 20 டைம் சுற்றினா தான் எனக்கு வந்து ஒரு ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் வந்து ரஃப்பான கிளாத்தில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேங்க எவ்வளோ டைம் சுற்றணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்திருக்கேன். 20 டைம் இந்த மாதிரி நான் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 டைம் இந்த மாதிரி சுற்றிட்டாங்க. சுற்றிட்டு நீடில் எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் வந்து லைட்டாக சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா
உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் சல்வாரில் யூஸ் பண்ணலாம், உங்களோட ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த பேர்லு சுற்றி வர மாதிரி நான் கையில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேனுங்களா, அந்த மாதிரி ரவுண்டை வந்து பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல முடிச்சோமோ அந்த இடத்துலையே வந்து வெளியில் பக்கம் பார்த்த மாதிரி குத்தாமல் உள்ள பக்கம் பார்த்த மாதிரி குத்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிசுறுலாம் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு க்ரீன் கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துகிட்டு அதை சும்மா ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். நான் இன்னொரு டைம் கூட அந்த ரவுண்டு வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு கூட போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன்லாம் வந்து நீங்கள் உங்களோட ப்ளெயினான சல்வார் இருக்குது, சுடிதார் இருக்குது, அதில் ஹேண்டில் மட்டும் போடணும், இல்லை வந்து நெக்கு மட்டும் போடணும் அப்படின்னாலுமே நீங்கள் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் பேபிஸோட ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை ப்ளவுஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. எவ்வளவோ சாரீஸில் வந்து எவ்வளவோ ஃப்ளார் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கூட நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். பட் ஒரே டிசைனை நிறையா டைம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ரஃப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் வந்து இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், இல்லை நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை வச்சு நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து டைரெக்டாகவே வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுறீங்க. எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பார்த்துட்டு நார்மல் டிசைனில் நான் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த டிசைன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் அனுப்பியிருக்கீங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நீங்கள் வந்து கமெண்ட்லேயும் உங்களோடதை ஷேர் பண்ணிங்கன்னா பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துகிட்டு அதை ஒரு லீஃப் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. சில்க் த்ரெட்டில் வந்து அந்த த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆரம்பத்தில். பட் இதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு எப்படின்னு கெயின் பண்ணிக்கிட்டீங்க, இந்த டிசைன் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.